ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவை எப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 5 வாழைக்காய் வாங்கி தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கட் பண்ணி நம்ம வெளியே வச்சோன்னா கலர் மாறிடும் கருப்பாக, அதனால் கட் பண்ணி அதேமாரி தண்ணியில் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது 5 வாழைக்காய். இது அடுத்தது மசாலா ஐட்டம் காட்டுறேன் என்னென்னு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு, முழு பூண்டு 3 பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், கடுகு, பெருஞ்சீரகம், சரிங்களா? இப்போ நாங்கள் வாங்க போய் செய்யலாம் எப்படி. ஸோ இப்போ நம்ம கடாய் வச்சுக்குவோம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது எடுத்தோடனே கடுகு போடக்கூடாது. வாழைக்காவை வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சோண்டு இதில் உப்பு போட்டுக்குவோம், சரிங்களா? டீஸ்பூனில் இந்த அளவு உப்பு. அடுத்தது மஞ்சள் போட்டுக்குவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த வாழைக்காவை மட்டும் அந்த எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே எடுத்து வச்சுருக்கிற மசாலா, கடுகு, பூண்டு இதெல்லாம் இதிலே போட்டுக்கலாம், தக்காளி வெங்காயம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன், டீஸ்பூன் அளவில். அடுத்தது பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குது, அது போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக கண்ணாடி மாதிரி வெங்காயம் மாறின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும், விட்டிங்கன்னா தீஞ்சிடும். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது எடுத்து வச்ச மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் வாழைக்காய் கூட எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கிண்டி லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூளும் நான் பச்சை மிளகாவும் போட்டுருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வாழைக்காவை போட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா அந்த வாழைக்காயில் ஏறும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொஞ்சம் சுண்டின பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த எண்ணெயில் வறுத்து வச்ச வாழைக்காவை எடுத்து இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுரும், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் இதில் மசாலா ஏறணும்.
அதுக்கோசரம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி லைட்டாக சுண்டி வெந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம கொஞ்சமாக இப்போ இறக்கும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நிறுத்திடலாம். சரிங்களா? 2 கிண்டி ரொம்ப கிண்டிடாதீங்க, உடஞ்சிக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூளும் கருவேப்பிலை ஒரு கொத்து கழுவி வச்சுருக்கிறேன், அது லாஸ்ட்டாக தூவிக்கோங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஸோ அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் பார்த்து என்னென்ன அதில் பொருட்கள் போடணும், எப்படி வேக வைக்கணும், எவ்வளோ மசாலா உப்பு அளவு பார்த்து அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ பார்த்து. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சரி, நான் பிரியா சந்துரு, இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். பாய்.